திமுகவை தவிர்த்து 2026ல வேற யாருமா ஆட்சிக்கு வரணும்? தளபதி ஆட்சி வரணும். முதல் தேர்தலே அவர் வந்த உடனே வரணும்? அப்படி இல்ல சார், வளர இலை ஃபர்ஸ்ட் வர்றவங்க இத்தனை வருஷம் அவங்க ஆண்டாங்க, அதுல எந்த நன்மையும் எங்களுக்கு தெரியலையே. கூட இருக்கிறாருல, இத்தனை வருஷமா கட்சி தொடங்கி பண்ணிட்டு இருக்காரு, தனியா போட்டிடுறாரு. இருக்கிறாருதான். இல்ல, எங்களுக்கு வந்து தளபதி மேலதான் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவரு இவ்வளவு படங்களையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு 300 கோடி அவருக்கு ஒரு படம் நடிச்சா, அந்த 300 கோடியை விட்டுட்டு அவரு அரசியல்ல வரேன்னு சொல்றாரு. எதிர்பார்ப்பு இல்லாம தானே வர்றாரு அவரு. அது போதும் எங்களுக்கு. அவர் வரட்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம். மாற்று வந்து விஜய் அவர்கள் தானே? ஆமா, கண்டிப்பா விஜய் தான் வரணும். வந்து திமுக ஆட்சி பிடிக்காது, மீண்டும் பிடிக்காது. கண்டிப்பா இவங்க பண்ற ஆட்சியில எப்படி பிடிக்கும்? எதை குறைச்சிருக்கீங்க? ஸ்கூல் பசங்க 1வது படிக்கிற பசங்களுக்கு 1.25 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அரசு பள்ளியில சேர்க்கலாம். அரசு பள்ளியில சேர்க்கலாம் சார். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, கொஞ்சம் நல்லா இருக்கணும், நாலேஜ் வரணும்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி சரி பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம சேர்க்கிறோம். அந்த சேர்க்கிறப்ப இவ்வளவு ஃபீஸ் கேட்டோன்னா பயந்து ஓடி வந்துடுறோம் நாங்க. அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு நல்லா நம்ம சொல்லி தராங்க. அதெல்லாம் தரம் இல்லைன்னு நாங்க சொல்லலப்பா. கஷ்டப்படுறவங்க சேர்க்கறாங்க தான், நாங்களும் கஷ்டப்படுறோம் தான். கஷ்டப்பட்டாவது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற எங்களுக்கு வந்து நல்ல கல்வி வேணும் யோசிக்கிறோம். தரமான கல்வி தான் நாங்க யோசிக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க வேற ஸ்கூலுக்கெல்லாம் போறோம். அந்த ஸ்கூல்லயும் எவ்வளோ ஃபீஸு கட்ட முடியல எங்களால. உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? எங்களோட கோரிக்கை நல்லாட்சி வரணும், தளபதி விஜய் வரணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாமே குறையணும், விலைவாசி எல்லாம் ஃப்ரீ, எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு, தேவையே இல்லை. விலைவாசி குறை. ஒயின் ஷாப்பை மூடு, முக்கால்வாசி ஒயின் ஷாப் வேணாம், மூடு ஒயின் ஷாப்பை. நல்லாட்சி கொடு, ஃப்ரீ வேணாம் எங்களுக்கு, எந்த ஃப்ரீயுமே எங்களுக்கு தேவையில்லை. ஒயின் ஷாப் மூடிடு. ஏன்னா 1000 ரூபாய் எங்களுக்கு தரேன்னு சொல்லி போடுறாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை டபுளா அங்க வாங்கிடுறாரு அவரு. அதை டபுளா வாங்கிடுறாரு. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க வீட்டு ஆம்பளைங்க கிட்ட நீ பிடிங்கிட்டு போனாக்கா, அப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க எப்படி சாப்பிடுறது? இலவசம் வேண்டாம், எதுவுமே இலவசம் அறிவிக்காதீங்க. ஓட்டுக்கு எங்களுக்கு பணமும் தேவையில்லை, எங்களுக்கு எதுவும் நீங்க கொடுக்குறேன்னு கூட வராதீங்க.